பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக நள்ளிரவில் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத நிலைகள் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இந்திய ராணுவம் நடத்திய அதிரடி தாக்குதலில் 80க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதலுக்கு உரிய பதிலடி கொடுப்போம் என பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அதனை தற்போது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சிவகுமார் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவகுமார், வணக்கம். முழு விவரங்கள். அதாவது பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் காரணமா ஏறத்தாழ 27க்கும் மேற்பட்டோர் இந்தியாவிலிருந்து பலியானாங்க. இந்நிலையில இதுக்கு பதிலடியாக கண்டிப்பா தாக்குதல் நடத்தப்படும் இந்தியா அறிவிச்சிருந்தது. இந்நிலையில இதற்கு பதிலடியாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருக்கிற பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து நேற்று நள்ளிரவு இந்தியா தாக்குதல் நடத்துச்சுங்க. ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயர்ல இந்த இந்தியா தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில இதுக்கு முன்பு இதே மாதிரி ஏகப்பட்ட தடவை நம்ம தாக்குதலில் அதாவது தாக்குதல்ல நம்ம பண்ணியிருக்கிறோம். எப்படி பார்த்தீங்கன்னா பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை எடுத்து ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் ஏற்பட்டது. இந்த பதற்றத்துக்கு இடையே இன்று நாடு முழுவதும் போர் ஒத்திகை நடைபெறும் சொல்லி உள்துறை அமைச்சர் அறிவிச்சிருந்ததுங்க. பாகிஸ்தான் ராணுவம் கண்ணில் மண்ணை தூவிய இந்திய ராணுவம் இரவோடு இரவாக என்ன பண்ணாங்க, ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாதிகளை குறிவைத்து தாக்குதலில் ஈடுபட்டாங்க. மொத்தம் 9 இடங்கள்ல தாக்குதலில் ஈடுபட்ட நிலையில இந்த தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டு நேற்று நள்ளிரவு 1:44 மணி அளவுல இந்த தாக்குதலை தொடங்குச்சு. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருக்கிற பவல்பூர், முரிட்கே, சியால்கோட், சம்க்ரு, குல்பூர், பிம்பூர், அதே மாதிரி கோட்லி மற்றும் முசாஃபராபாத் 9 இடங்கள்ல இந்த பயங்கரவாத முகாம்களை குறி வச்சு இந்த தாக்குதலில் இந்திய ராணுவம் நடத்துச்சு. இந்திய ராணுவ தளவாடங்கள் எதையுமே அட்டாக் பண்ணாம பயங்கரவாத முகாம்களை மட்டுமே தாக்கி இருக்குது இந்திய ராணுவம். இந்தியாவோட இந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் நடவடிக்கையில பயங்கரவாதிகள் ஏறத்தாழ 80க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாகவும் பலர் காயமடைந்ததாகவும் கூறப்படுது. பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக நடத்தப்பட்டிருக்கும் இந்த தாக்குதல்ல 80 தீவிரவாதிகள் வரை கொல்லப்பட்டதாக ஒரு தகவல் தற்போது வெளியாகி இருக்குது. தொடர்ந்து மீண்டும் அத்துமீற பாகிஸ்தானை பயங்கரவாதிகளை குறிவச்சு இந்தியா இத்தகைய தாக்குதல் நடத்துறது இது முதல் முறை கிடையாதுங்க. ஏற்கனவே பல முறை இந்திய ராணுவம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை நடத்தி இருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா 2006 செப்டம்பர்ல இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை நடத்துச்சு. அதே மாதிரி 2016 செப்டம்பர் 18 இந்திய ராணுவ தளத்தின் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்துறாங்க. இதுல 19 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. இதனால கோபமடைந்த இந்தியா என்ன பண்ணிச்சுன்னா பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு தக்க பதிலடி கொடுக்க திட்டமிட்டு அதன் அடிப்படையில் உரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை தாண்டி ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருக்கிற பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்துச்சு. இதுல 50 பயங்கரவாதிகள் வரை கொல்லப்பட்டாங்க. ஆனா இந்தியா இந்த தாக்குதலை நடத்தவே இல்லைன்னு சொல்லி பாகிஸ்தான் சாக்கு போக்கு சொல்லி சமாளிச்சது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாலக்கோடு விமானப்படை தாக்குதல் அப்படிங்கிறது ஒன்று நடந்தது. 2019 பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி இந்த பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்க. புல்வாமால பாதுகாப்பு படையினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதுல 40 இந்திய வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. ஜெய்ஷ் இ முகமது இயக்கத்தோட தற்கொலைப்படை பயங்கரவாதிகள் இந்த தாக்குதல் நடத்திய நிலையில நாடு முழுவதும் ஒரு கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்திச்சு. இதுக்கு பதிலடியாக 13 நாள் கழிச்சு இந்தியா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்துச்சு. இதுல இந்தியாவுக்கு சொந்தமான மிராஜ் 2000 ஜெட் விமானம் பாகிஸ்தான் கைபர் பகத்துன்கா அப்படிங்கிற மாகாணத்தில் உள்ள பாலக்கோட் பகுதியில் இருக்கிற ஜெய்ஷ் இ முகமது இயக்கத்தின் மீது முகாம்கள் மீது இந்தியா அட்டாக் செஞ்சிச்சு. இந்த தாக்குதல்ல பெரிய எண்ணிக்கையில பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டாலும் பாகிஸ்தான் தரப்புல இதுக்கு எந்த விதமான எதிர்ப்பு தெரிவிக்கல. அதே மாதிரி எந்த மறுப்பும் தெரிவிக்கல. இந்தியா தொடர்ந்து நடத்திய இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு பதிலடியா பிப்ரவரி 27ஆம் தேதி வான்படை தாக்குதலை பாகிஸ்தான் நடத்துச்சு. அதுல இந்திய விங் கமாண்டர் அமீர்நந்தன் வர்தமானம் பிடிச்சு பின்னர் பேச்சுவார்த்தைக்கு பின்னால் பாகிஸ்தான் விடுவிச்சிருங்க. பாலக்கோட் சர்ஜிக்கல் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாலக்கோட் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு பிறகு 6 ஆண்டுகள் கழித்து மீண்டும் ஒரு அதிரடி நடவடிக்கை இந்தியா எடுக்க வேண்டிய நிலைக்கு பாகிஸ்தான் தற்போது தள்ளி இருக்குதுங்க. பகல்காம்ல அப்பாவி பொதுமக்களை குறிவச்சு பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தின நிலையில 26 அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டாங்க. இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட 15 நாட்கள்ல இந்தியா நேற்று நள்ளிரவு ஆபரேஷன் சிந்தூர்ங்கிற பெயர்ல பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் இருக்கும் இடங்களை நோக்கி இந்த ஏவுகணை தாக்குதல் நடத்தி தற்போது பதிலடியை கொடுத்திருக்குது. இந்த பதிலடியை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா எல்லை தாண்டி, அதாவது இந்த பயங்கரவாதிகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல மட்டும்தான் இந்த தாக்குதல் நடத்தணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா பாகிஸ்தான் சிவில், அதாவது பொதுமக்கள் வசிக்கக்கூடிய இடங்கள்ல பாகிஸ்தான் ஆர்மி தற்போது துப்பாக்கி சூடு நடத்திட்டு இருக்காங்க. அதாவது காஷ்மீர் பார்டரை ஒட்டி இருக்க இந்தியா பாகிஸ்தான் பார்டரை ஒட்டி இருக்கிற இந்தியா எல்லைக்குள்ள இருக்கிற சிவிலியன், அதாவது பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல தற்போது தாக்குதல் தொடங்கி இருக்கிறாங்க. சிந்தூர் அப்படிங்கிற ஆபரேஷனுக்கு அதாவது நடத்தப்பட்ட நேற்று இரவு நடத்தப்பட்ட அந்த தாக்குதலுக்கு பல்வேறு நாடுகளும் வரவேற்பு கொடுத்திருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா
அதாவது எல்லா நாடுகள்கிட்டையுமே இந்தியாவோட நிலைப்பாடை வந்து நேற்று நள்ளிரவு வந்து எடுத்து சொல்லப்பட்டது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிந்தூர் நடவடிக்கை குறித்த நடவடிக்கைகளை இன்று காலை 10 மணிக்கு மத்திய பாதுகாப்புத்துறை வெளியிடும்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி தலைமையில காலை 11 மணிக்கு பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை கூட்டத்தில் இது குறித்து விவரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் பயங்கரவாத நிலை என்ற பெயர்ல இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதலுக்கு ஜம்மு காஷ்மீர் மக்கள் வந்து ஒரு வரவேற்பு கொடுத்ததோடு இல்லாம இந்திய ராணுவத்துக்கும் இந்தியாவுக்குமான ஒரு என்ன சொல்றது, அதாவது வரவேற்று வந்து முழக்கமிடுறாங்க. அதாவது அதனை எடுத்து சிந்தூர் தாக்குதல் எதிரொலியா வந்து இந்தியாவில் இருக்கிற 5 விமான நிலையங்கள் தற்போது மூடப்பட்டிருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஜம்மு, ஸ்ரீநகர், லே, தர்மசாலா, அமிர்தசரஸ் உள்ளிட்ட 5 விமான நிலையங்கள் வந்து தற்போது மூடப்பட்டு விமான சேவை வந்து நிறுத்தப்பட்டது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா முப்படை தளபதிகளோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து ஆலோசனை நடத்திருக்கிறாரு. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடர்பாக முப்படை தளபதிகளோட அவர் நடத்தக்கூடிய நடவடிக்கையில அடுத்த கட்ட நடவடிக்கையாக ராணுவம், விமானம் மற்றும் கடற்படை தளபதிகளோட ஆலோசனை நடத்துறாங்க. மேலும் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து பல்வேறு உலக நாடுகளோட தலைவர்கிட்ட வந்து இந்தியா வந்து தற்போது விளக்கம் கொடுத்திருக்கிறது. அமெரிக்கா, ரஷ்யா, சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளோட தலைவர்கள் வந்து இந்தியா வந்து எடுத்துரைத்திருக்கிறது. அதாவது பொதுவாக இந்தியா வந்து அமைதியை விரும்பக்கூடிய ஒரு நாடாக இருந்தாலும் தன் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதலுக்கு எந்த சூழ்நிலையிலையும் கடந்த 12 வருடங்களாக அது பொறுத்துக் கொள்றதே கிடையாது. அதாவது அப்பாவி மக்கள், சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்ட விவகாரத்துல தக்க பதிலடியை கொடுத்திருக்கிறதா தான் இந்தியா தரப்புல முழு, அதாவது இந்தியா செஞ்சிருக்கிற இந்த செயலை வந்து இந்திய மக்கள் வந்து வரவேற்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.